விஷ்ணு பகவான் ஒரு முறை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு புன்னகைக்கிறார். அப்ப ஆதிசேஷன் எதற்காக இந்த புன்னகை அப்படின்னு கேட்கவும், சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்து பார்த்தேன். அந்த நினைப்பே எனக்கு மகிழ்வை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. நினைத்ததற்கே மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னா அந்த ஆனந்த தாண்டவத்தை நேரில் கண்டால் இன்னும் எவ்வளவு மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காகவே பூமியில் அவதரிக்கிறாரு. சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொள்றாரு. அதே நேரத்துல வியாகரபாத முனிவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவரா இருக்காரு. தினமுமே கல்லுலயும் முள்ளுலயும் நடந்து போய் சிவபெருமானுக்காக பூக்கள் பறிச்சுட்டு வந்து அர்ச்சனை செய்யறாரு. அவருடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் கால்ல கல்லும் முள்ளும் குத்தாமல் இருப்பதற்காக புலியினுடைய காலை வியாகரபாத முனிவருக்கு அளிக்கிறாரு. எம்பெருமானனுடைய கருணையை நினைத்து அவருடைய ஆனந்த தாண்டவத்தை ஒரு முறையாவது தரிசிக்கணும்னு வியாகரபாத முனிவரும் தவம் மேற்கொள்றாரு. இருவருக்காகவும் தான் சிதம்பரத்தில் நடனம் ஆடுவதாக சிவபெருமான் வாக்களிக்கிறாரு. அவர் சொன்னபடியே மார்கழியினுடைய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் அவர்கள் இருவருக்காக மட்டும் சிதம்பரத்தில் நடனம் ஆடி காண்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய அன்பையும் கருணையும் நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. மார்கழி மாதத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரைக்கு ஆருத்ரா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. அந்த நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த தாண்டவம் நடைபெற்றது அப்படிங்கிறதுனால இன்று அவர் அளித்த தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எல்லாருக்கும் காட்டப்படும். சிதம்பரத்துல முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க போய் பாருங்க. இல்லைன்னா எல்லா சேனல்லயும் டெலிகாஸ்ட் ஆகும். தவறாமல் வீட்டுல இருந்தாவது சிவபெருமானை தரிசிங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆருத்ரா தரிசனம்.